தக்காளி மாதிரி இருக்காது. ஐயோ ஐயோ என்ன விடு. இருடி கொஞ்ச நேரம் இருடி. ஐயோ விடு. இருடி என்ன லூசா நீ? விடு என்ன விடு கையை விடு. ஏய் யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ எங்கடி வர? ஏய் என்ன துரத்துற? விடுடா விட்டுறனா சொல்றத கேளு. ஏய் அடம் பிடிக்காதடி. ஏய் ஏய் கொஞ்ச நேரம் பொறுமையா இருடி. விடுறான்னு சொல்றேன் உன்னை. ஐயோ என்ன போயிட்டே என்ன யாராச்சும் காப்பாத்துங்களே. பாத்தியா பெட்ரூம்க்கு வந்துட்டு பாத்தியா கொஞ்ச நேரம் நீ சொல்லலாம். விட்டுடு. பையா பொண்ணு கடுதாயா யா யா ஐயா வலி சொல்லுங்கய்யா என் பொண்ணு ஒரு வலி சொல்லுங்கய்யா ஐயா 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 நீங்கதாயா என் பொண்ணு வலி சொல்ல ஐயா பையனை என் பொண்ணு கட்ட வைக்கயா. ஆமாயா உன் பையனுக்கு என் பொண்ணு கட்ட வைக்கயா. ஐயா என் பொண்ணு பாருங்கய்யா பொண்ணு வலி சொல்லுங்கய்யா. ஐயா 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 ஐயோ ஐயா ஐயா நான் விட மாட்டேன் கால விட மாட்டேன். ஐயா 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 வலி பண்ணா வாழ்க்கை கொடுங்க ஐயா ஐயா கால விட மாட்டேயா. ஐயா 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 பூச்சி போய் விட்ட சல சலப்ப நான் தெரிஞ்ச மதுரையில எவனாவா நடு ரோட்ல வண்டி ஓட்டுறது கஷ்டமாலும் இறங்கி வாடா. நடு ரோட்ல ஓட்டாம தலையில ஓட்டுவா. யாரா பார்த்து தலையில ஓட்டுவன்ற அடிங்க எங்க ஏரியால வந்து சேர்ந்துரும் உனக்கு. ஏய் யாரா பார்த்து மூஞ்சி பாத்துறோம் அடிங்க. ஏய் இன்றா டேய் ஏய் இன்றா யாரா பார்த்து மூஞ்சி பாத்துறவன்ற தட்னா தாராந்துருவே கைதே. என்னடா ஐயா வேற எது ஏத்திட்டீரம்பா எல்லாம் அந்த நாயால வந்தது. ஏய் ஏய் ஆயா கொஞ்சம் தண்ணி. ஐயோ ஐயோ சாரி. ஏமா அண்ணா போல நீ பாத்து வர கூடாது. ஏமா அது சாரி சாரி சாரி. என்னமா அது சாரி 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 தெரியாம எடுத்துட்டாங்க. ஒரு யாராவது இடிங்க என்ன வரீங்களா அத சொல்லுங்க. சாரிங்க வந்து வரீங்களா போய் போயிட்டு ரொம்ப சாரி குழந்தையா. என்னாச்சு? ஓ நம்மால ஏய் மொட்டை என்னடா ஆச்சு? யார் ஆச்சு இவங்க ரெண்டு பேர்? ஏய் உங்களுக்கு இதே வேலை மதலாம் அந்த பொண்ணு கிட்ட போய் மோதினே வண்டி வர டேமேஜ் ஆயிடுச்சு. ஏய் சே எல்லாம் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன். போங்க 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 போலாம். ஏய் மொட்டை நீ ரோட்ல ஒழுங்கா நந்துறதால பாரு வண்டி வேற ஸ்கிராச்சஸ் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு வேற அடிபட்டுக்குது. இஷ்டம் இல்லமா அடிபட்டுக்குதுல என்ன பண்றீங்க? கட்டை நல்லா கட்டுமா அடிபட்ட மாதிரி இது இல்ல உதட்டுல அடிபட்ட மாதிரி இருக்கு. பாத்துனுங்கற கட்டை கை கட்டி இடுப்பு அடி என்ன பண்றீங்க? இல்லையா பாத்துக்குமா நல்லா பாரு. பாவி நானே அடிபட்டிங்க கிடக்குறேன். இவன் போய் கண்ட இடத்துல கையை வச்சு தடவிட்டு இருக்கானப்பா. ஆமா யானை மாதிரி இருக்கா உண்டு அடிபடலன்ற நல்லா இங்கே பாத்துக்க. அப்புறம் வீட்டுல போய் வலிக்க போகுது. தயவு செஞ்சு நீ போய் நான் விட்டுருவா வீட்டுல நானே போறியா? அது தப்பா நினைச்சு மாட்டவா நீ போயிரியா? சரி போ போ உட்காருடி. இந்த மூணு நான் கூட ஏத்தி வர தைரோட மாதிரி இது.
போய் முடிடா. இந்த கவுண்ட்ல பஞ்சாயத்து முடிய வரைக்கும் மாவனை எவனா கடத்த இருந்தீங்க காலி ஆயிடுவீங்க. பஞ்சாயத்துல நான் தலையிட்டு இருக்கேன், நான் தலையிட்டு இருக்கேன். மாவனை க்ளோஸ் பண்ணுவேன். என்னடா பேசி வரீங்க? அது ஒண்ணு இல்லண்ணா, சேட்டு எவ்வளவு பெரிய ஆளு, அவனே அடிச்சு ஓட விட்டீங்க. அன்னைக்கு நம்ம ஏரியால வரத்த பூந்து உங்களை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். யார, எங்க, எப்படி, எப்ப தட்டணும்னு எனக்கு தெரியும். சரியா? மூட்டு கம்முன்னு வாங்க. பிரியா, பிரியா, பிரியா. வாடி சொல்லுங்க, உட்காரு. என்னடி வீட்டெல்லாம் திறந்து போட்டுட்டு விட்டத்தையே பாத்துட்டு இருக்க? என்ன பகல் கனவா? என்ன ஆச்சு? ஹீரோ டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாண்டி, என்னன்னு தெரியல, அவர் ஞாபகமாவே இருக்கு. அவரை போய் பார்க்கணும், பேசணும்னு தோணுது. அது தவிர வேற எதுவுமே தோண மாட்டேங்குதுடி. என்ன செய்யறதுன்னு தெரியலடி. நீ விழுந்துட்டடி. சரி, இப்ப என்ன? அவர்கிட்ட போய் பேசணும், அவ்வளவுதானே? ஹே, என்னடி சொல்ற? அவர்கிட்ட போய் பேச முடியுமா? கண்டிப்பா பேசலாம். உங்க வீட்ல பழைய பேப்பர் பொருள் எதனா இருக்கா? கொண்டு வா. இருடி, ஒரு செகண்ட்ல வந்துடுறேன். என்ன ஓனர் என்ன, இத எடை போட்டு எவ்வளவு தேருன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இதை எடை போடவா? போட்டுருவோம். உங்களுக்கு ரொம்ப தான் ஆசை. நான் இத சொல்லல, இந்த பையில உள்ள பொருளை தான் சொன்னேன். ஓ, இத சொன்னீங்களோ? இதெல்லாம் எடை போட வேண்டிய அவசியமே இல்ல. தூக்கி பார்த்த உடனே இதோட விலை என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் இரு. இந்தா வச்சுக்கோ. என்னது இது? இவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற எதுனா தரது? இந்தா, இந்த அவ்வளவு போய் 2 பேரும் ஊற வச்சு துண்ணுங்க போங்க. இந்தாடி, உன் ஆளு உனக்காக கொடுத்தாரு, வாயில போட்டுக்கோ. ஹே, அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுடி. ஏ, உன்னதான் சொல்லுடி. வாங்கடா. என்ன வேலு, கேரம் போர்டு பாட்டிலாம் வந்து போகுது. அது ஒண்ணு இல்லடா, இந்த பழைய பொருள் எல்லாம் போட வந்தாளுங்க, வாங்கி 2 ரூபா குத்து அமிச்சேன். நீங்க நினைக்கிற காந்தி நகர்ல இல்லாத பேப்பர் கடை நம்ம ஏரியால இருக்குதா? உன்னை தேடி இவ்வளவு தூரம் வருதுன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மச்சி. சொல்லிட்டாரு காந்தி. ஒண்ணும் கிடையாதுடா, பழைய பொருளை போட வந்ததுடா. அது எங்க பழைய பொருள்? கொண்டா பாக்கலாம். இந்த பாரு, நீ பாருடா, பிரிச்சு கொட்டி பாருங்கடா. புது புது பொருளா இருக்குது மச்சி. இது என்ன இது? என்னமோ இருக்குது. டேப்ரி கார்டு. நானே புரியலையே. தோபர்பா, இது போய் பழைய பொருளாம்பா. டேப்ரி கார்டு என்னமோ இருக்குது. எதுக்கு இதெல்லாம் போட்டான்னு தெரியலையே. வேற என்ன பாரு. என்னப்பா இது? புத்தோலக்கா பழைய பொருள். புத்தோலமாடா? ஆமாண்டா. கடையில போட வருவாங்க. இதுல ஏதோ இருக்குதுன்னு நீ சொன்னா கேட்கறது இருக்கட்டும். இந்த மேட்டரை விடுங்க. கலெக்ஷன் பண்ணிட்டு வரேன்னு போனீங்களா? அது என்ன ஆச்சு? ஆச்சி ஆனா என்னடா நெத்திலி மொட்டை எப்படி சொல்லுது? காசு போட்டானுங்களா? தலை போட்டானுங்க, ஆனா போடல. என்னடா எப்படி சொல்றான்? போட்டான் போடலன்னு. என்ன ஃபங்க்ஷன் நத்திலாமா? என்ன நத்திலாம் ஆனா டவுட் தான். பாவீங்களா? என்னப்பா ஆளாள் பேசிட்டு இருந்தா? என்னப்பா முதல்ல கலெக்ஷன் பிரிச்சு கொட்டுங்கப்பா. ஆமா, கலெக்ஷன் பிரிச்சு கொட்டிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடத்துறது என்ன ஏதுன்னு அப்புறம் பேசுங்கப்பா. கோயில் கலெக்ஷன் பண்ணாங்களா? கோயில் முன்னாடி பிச்சை எடுத்தாங்களா? எல்லாத்த காசுலாம் இருக்கு. என்னடா இது? 4 தீஞ்சு போன 5 ரூபா. இதெல்லாம் வச்சு எப்பறம் ஃபங்க்ஷன் எடுத்தது? தலை, எங்க மூஞ்சிலாம் பார்த்துட்டு ராடு பண்ற பசங்கன்னு ஒருத்தங்க கூட காசு தரல தலை. அதனாலதான் கொடுத்ததை வாங்கி ஓடியான்ட்டேன் தலை. அப்படியே சொன்னானுங்க. இதுல வேற தலை, இந்த மொட்டை தொல்லை வேற தாங்க முடியல. காலையில இருந்து டீ வாங்கி கொடு, பஜ்ஜி வாங்கி கொடுச்சா. ஆமா, அப்படியே ஒரு டீ வடை வாங்கி கொடுத்துட்டாரு இவரு. ஒண்ணுமே வாங்கி தரலப்பா. காலையில இருந்து கலெக்ஷன் போயிட்டு வந்தா. இந்த கலெக்ஷன் வச்சு உனக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பாங்களா? இனிமே உங்க யாரும் நம்பி பிரயோஜனம் இல்ல, தெரிஞ்சு போச்சு. மொட்டா, நீ புக்கை என்கிட்ட குடுத்துட்டு நானே கலெக்ஷன் பண்ணி ஃபங்க்ஷன் நடத்திடுறேன். நீங்க எல்லாம் கூட வந்தாலே போதும். புறா புக்க
இனிமேட்டு என் கலெக்ஷனை பாரு எப்படி பண்றேன்னு. அப்படி போடு. ஓகே ஓகே. போடுமா சிரிக்காத. 10 ரூபா வச்சுனே பிள்ளையாருக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாது. இதை நீ வச்சுனே உள்ள 100 ஏத்தனாயா? அதெல்லாம் நான் பாத்துறேன். நீ காசு சரியா வேலை நான் பாத்து இதை பாத்துக்கிறேன். சீக்கிரம் குடியா. அந்த கடைக்கு போனா கொடுக்க மாட்டாங்க. சகாதேவன் 1000 வாங்கடா மாட்டாரியா? உட்காரு. டைம் நட ஆகுது. வாட்சே கட்டலப்பா. இதையும் போடு. போடு போடு. வேலு போனா மட்டும் துட்டு கொடுத்துறாங்க. நம்ம போனா சில்லறை செல்லாத காசெல்லாம் கொடுக்குறாங்க. வணக்கம் தலைவரே. என்னாச்சு வந்துடுறேன். வேலு வந்தா எச்ச கையில காக்கா ஓட்டதான் கூட கொடுக்குறான்பா. நீங்களே கலெக்ஷன் பண்றேன்னு போனீங்களே. இப்போ பார்த்தல நம்ம கலெக்ஷனா இப்படி பண்ணண்டா கலெக்ஷனா. எவர் கலெக்ஷன் இவங்க கடையை போட்டு துண்டுது விடு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கலெக்ஷனே போடுறானுங்க. நாங்க வந்தா சில்லறையா போடுறானுங்க. எங்க கொடுக்குறாங்க? அதான் நம்ம பவர் இப்ப தெரிஞ்சுதா உனக்கு? எப்படி இருக்கீங்க? நான் எல்லாம் இங்கே ஆட்டி போட்டுறீங்க. சவாரி எதுவும் போலியா? பசங்களாம் சேர்ந்து கோயில் ஃபங்க்ஷனா 12 கலெக்ஷன் வாங்கிங்கடா. வேலை எவ்வளவு போடுன்னு சொல்லு. எல்லாம் ஃபங்க்ஷன் வந்தாலே போதும். வேலை கலெக்ஷன் எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்ல. பரவாயில்ல விடுறா. பில் புக் உள்ளேடா மொட்டை. அவங்கலாம் வந்தா போதும்டா விடுறா. என்னப்பா நம்ம ஏம்பா டாக்டருங்க ஆ ஈ ஊன்னு போடுறாங்க. அது கேட்க மாட்டேன். அதை விடு. நான் பச்சிராம் போடுறேன். நீ என்ன கிழிச்சிர? இவரே பெரிய டாக்டரோட பேரன். நான் வரேன். ஃபங்க்ஷன் வருதுடா. ஓகே வந்துறேன்பா. வணக்கண்ணா. என்னது அது? என்ன எவ்வளவுண்ணா இது? 75 ரூபா. 75 ரூபாயா? நான் அடுத்த மாசம் தரேன். வை வெச்சுக்கோப்பா. வை வேலை எந்த பக்கம் வந்துக்கிறோம் நம்ம? சிங்கப்பூருக்கு வந்துக்கிறோம். கூப்பிடா. எவனும் நம்மள பாக்க மாட்டான். முதல்ல தேடி கூப்பிடுறா. ஏரியா பாரு எங்கடா பாரு. இங்க நட்டு கேண்டிச்சா இந்த சுத்து சுத்துறா. நான் நடந்தா அதிரடி என் பேர் சரவடி. பாருடா. கார் வந்துக்குது கார். புது கார் இங்க வா கப்பல் மாதிரி கார். டேய் வாடா டீ கடை. வியாபாரம் பண்றா. என்னப்பா காரை திருட்டு வந்தீங்களா? யாரை பார்த்து கார் தெரியாம மன்னிச்சிருப்பா. டோப்பியா பாரு. திட்டுக்கார் இல்லையா? மொட்டையை பார்த்தா கஷ்டம்பா. சொந்தமா வாங்கிட்டீங்களா? சொந்தமா வாங்கிட்டீங்களா? முட்டாளுங்க தானே காரை விலை குத்து வாங்குவானுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நம்ம ஒரு மூச்சு கத்த நமக்கு சொந்தம்னு சொல்லிருக்காரு. வாடகைக்கு வாங்கினது. வாடகைக்கு வாங்கிட்டு நீ வந்து சொந்தங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருக்க. ஏய் வேலைக்கு வர மாட்டான். ஆமா இந்த டீ கடை உடனே யூத்தா மாத்தி வண்டிகளை தூக்கி போடுறா மாட்டேன். காய்கறி குப்பை